சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய சம்பவம் நடக்க போகுது. என்னன்னா, அந்த வீட்டையே கலங்க வைக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் தான். என்னன்னா, திடீர்னு கிரிஷ் வந்து காணாம போயிடுறான். பதட்டத்துல முத்து, "ஐயோ! இந்த கிரிஷ் எங்க போனான்னு தெரியலையே! ஏற்கனவே வந்து கடத்திட்டு போகணும்னு நெனச்சாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணிட்ட போய் விசாரிக்காங்க. ஆனா, சிந்தாமணி நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிர்றாங்க. ஸோ, கிரிஷ எல்லா இடத்துலயும் தேடி பார்க்குறாங்க. முத்து கிடைக்கவே இல்ல. உடனே முத்து வந்துட்டு வீட்ல பதட்டமா சொல்றாங்க, "கிரிஷோட ஸ்கூலுக்கு போய் பார்த்தேன். கிரிஷ காணோம்" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அண்ணாமலை அப்பா இருந்துட்டு விஜயா கிட்ட கேட்குறாங்க, "கிருஷா என்னடி பண்ண? இந்த தடவ எங்க அனுப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விஜயாவும் அழுதுகிட்டே பதில் சொல்றாங்க, "இல்ல நான் எதுவுமே பண்ணல. நீங்க போலீஸ்ல கூட சொல்லிக்கோங்க. நான் எதுவுமே பண்ணல." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அவங்க மேல சந்தேகம் இல்ல. அதுக்கப்புறமா மனோஜ்கிட்ட வந்துட்டு ரோகிணி கேட்குறாங்க, "நீ தான் கிருஷ வந்து மும்பைக்கு அனுப்பிடலான்னு சொல்லி நீ சொன்னேல்ல, நீ தான் அனுப்பிட்டியா? ஆள வச்சு என்ன பண்ண? அந்த பையன ஏத்திட்டு போயிட்டியா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்துல வந்து ரோகிணி வந்து கேட்குறாங்க. அப்ப மனோஜ் இருந்துட்டு, "இல்ல நான் வந்து எதுவுமே பண்ணல. அந்த கிருஷோட அம்மா கல்யாணி வந்து சொன்னதுனால நான் எதுவுமே பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட வந்து சொல்லிர்றாங்க. இப்ப அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கிருஷ் எங்க தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பதட்டமா இருக்கு. இப்ப அவங்க பாட்டி வந்து கேட்டா நம்ம என்ன பதில் சொல்றது? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆ நம்ம முத்து இருந்துட்டு மீனா கிட்ட சொல்றாங்க, "நான் அப்பயே கிருஷ வந்து தத்தெடுத்துருவோன்னு சொன்னேன்ல" அப்படின்னு சொல்றாங்க. "சும்மா இருங்க. இப்படி வீட்ல மாத்தி மாத்தி எல்லாருமே அவன பத்தி நம்ம தத்தெடுத்துக்குருவோம், அங்க வளரட்டும், இங்க வளரட்டும்னு சொல்லிட்டே இருந்ததுனால தான், வீட்ல சண்டை வந்துட்டே இருந்ததுனால தான், அந்த பையன் அந்த சின்ன பையன் எங்கேயோ போறேன் அப்படின்ட்டு போயிட்டான். இங்க இருக்கிறவங்களுக்கு கஷ்டத்த குடுக்கக்கூடாது அப்படின்னு நெனச்சுட்டு போயிட்டான் போல இருக்கு. அந்த பிள்ளையவே நம்ம இப்ப இழந்துட்டோமே! என்னவா இருக்கும்? எங்க போயிருப்பான் அவன்?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீனா ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா, ரோகிணி இங்க இருக்கிறாங்க. ரோகிணி வந்து எங்கேயுமே அனுப்பி வைக்கலன்னு தெரியும். அப்ப ரோகிணிய தனியா கூப்பிட்டு சொல்றாங்க, "நீ எங்கேயாவது கூட்டிட்டு போய் வச்சுட்டியா? கிருஷ் இருந்தா உண்மை தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு எங்கேயாவது கூட்டிட்டு போய் வச்சுட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்படி அவங்க யார் மேலலாம் சந்தேகம் இருக்கோ, அவங்க மேலலாம் மாத்தி மாத்தி வந்து கேட்டுக்கிறாங்க. அப்ப ரோகிணி சொல்றாங்க, "நான் எப்படி அவன இங்கேருந்து அனுப்புவேன் சொல்லுங்க? நான் எப்படியாவது மனோஜ் மனசுல இடம் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் கூடயே வச்சு வளர்க்கணும்னு நெனச்சேன். அவன் எப்படி எங்க போயிட்டான்னு எனக்கே தெரியல. என்னோட தவிப்பு உங்களுக்கு புரியலையா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மீனா இருந்துட்டு, "சரி வேற யாராவது உங்ககிட்ட வந்து ஏதாவது தொந்தரவு பண்றாங்களா? அதாவது உங்க விஷயம் தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாரி பண்ணியிருப்பாங்களா? இல்லைன்னா ஒருவேள சொல்றதுக்கே ரொம்ப எரிச்சலா தான் இருக்குது. ஒருவேள கிறிஷோட அப்பா வழியில யாராவது கிறிஷ தத்தெடுத்துட்டு போயிருவோம், இல்ல கிறிஷ கூட்டிட்டு போயிருவோம் அப்படின்னு நெனச்சிருப்பாங்களோ? கொஞ்சம் யோசிச்சு பாரு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன மீனா நீங்க இப்படிலாம் பயமுறுத்துறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்க, "என்ன பண்ண சொல்ற? நான் நடந்தது விஷயத்த தான் கேட்கிறேன். இப்ப கிருஷ் வந்து ஆகணும். எனக்கு என்னமோ உன் மேல தான் சந்தேகமா இருக்குது. இப்ப மட்டும் என்ன கிருஷ் மட்டும் கண்டுபிடிக்கலன்னா, கண்டிப்பா நான் இந்த விஷயத்த வீட்ல சொல்லிருவேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நானே கண்டுபிடிக்கணும்னு தான் நெனச்சிட்டு இருக்கிறேன் மீனா" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்பதான் ரோகிணிக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வரவுமே ரோகிணி வந்து பதட்டத்துல வேகமா எடுக்குறாங்க. "என்னாச்சு? எதுக்கு இவ்ளோ பதட்டத்துல எடுக்குற?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல நான் கண்டிப்பா உங்ககிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அட்டெண்ட் பண்றாங்க. "என்ன ரோகிணி உன் பிள்ளைய காணோம்னு தேடிட்டு இருக்கியா? பாத்தியா, நீ வாழ்ற இடத்துல உன் பையனையும் கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்ட பாத்தியா?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "டேய் என்ன வேணும் இப்போ உனக்கு? எதுக்கு இப்ப எனக்கு ஃபோன் போட்ட?" அப்படின்னுட்டு கேட்குறாங்க. "இல்லம்மா உன் பையன் குடும்பத்துல சேர்த்துக்கிட்டாங்க போல இருக்கு. சந்தோஷமா இருக்க போல இப்ப குடும்பத்துல. அப்ப நீ உண்மைய சொல்லிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இப்ப தேவையில்லாததெல்லாம் பேசாத. இப்ப நீ எதுக்கு ஃபோன் போட்ட அத மட்டும் சொல்லு" அப்படின்னு சொல்றாங்க. "உனக்கு பையன் வேணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "கிருஷ் உன்கிட்ட தான் இருக்கானா? நீ தான் கூட்டிட்டு வந்து வச்சிருக்கியா? தயவு செஞ்சு கிருஷ எதுவும் பண்ணிறாத" அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் கிட்ட வந்து ரோகிணி வந்து கத்தி சொல்றாங்க. அதுக்கப்புறம், "இல்லம்மா நான்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் உன் பையன. வீட்ல உண்மைய சொல்லிருவேன்னு சொன்னேன். ஆனா நீ வந்து அத பெருசா எடுத்துக்கவே இல்ல. இப்போ உன் பையனையும் கூட கூப்பிட்டு வச்சிருக்க. நீ ஒரு முடிவோட தான் இருக்க. நம்ம வீட்ல விஷயம் தெரிஞ்சா, தெரிஞ்சுட்டு போகட்டும் அப்படின்னு ஒரு முடிவோட தான் இருக்கன்னு எனக்கு புரிஞ்சுச்சு. அதனால தான் இப்ப என்ன பண்ணேன்னா, உன் பையன வச்சு உன்கிட்ட பணத்த வாங்கலான்னு நெனைக்கிறேன். நான் சொல்ற இடத்துக்கு பணத்த கொண்டு வந்துட்டேன்னா, நான் பிள்ளைய குடுத்துருவேன்" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இத கேட்டுட்டு இருந்த ரோகிணிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மீனா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க. உடனேன்னு அப்போ இத்தன நாளா பணத்த எடுத்து எடுத்து குடுத்ததெல்லாம் இவனுக்கு தானா? அடி பாவி! ஃப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு அவ திட்டுறாங்க. திட்டுற நேரம் இல்ல மீனா, நீங்க எப்பனாலும் என்னைய திட்டிக்கோங்க. முதல்ல கிருஷ் எங்க இருக்கான்னு தேடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இந்த விஷயத்த பத்தி நம்ம எப்படி சொல்றது வீட்ல? இப்ப என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன் அப்படின்னா, அவர் கண்டிப்பா கிருஷ தேடி கண்டுபிடிச்சுருவாரு. ஆனா, அங்க போகும்போது அவன் எல்லா உண்மையும் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இதுக்கு என்னதான் பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க.
சொல்றாங்க. எல்லாருமே கிறிஷ தேடுற மாரி தேடட்டும். ஆனா நீ என் கூட வா. நம்ம அவனுக்கு பணத்த குடுக்குற மாரி நம்ம கிறிஷ வந்து காப்பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி சரி மீனா அப்படியே செஞ்சுருவோம். ஒருவேள இப்ப முத்து போயி கிறிஷ காப்பாத்திட்டாங்க அப்படின்னா, அடிச்சு கண்டிப்பா எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்குருவாரு. அதனால தான் நான் சொல்றேன் மீனா, உங்க வீட்டுக்காரருக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் இருந்தா வேகமா கண்டுபிடிச்சுருவாரு. இப்ப நம்ம தான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கணும். உன்னால இனி என்னலாம் பிரச்சனைலாம் வரப்போகுதோ தெரியல. அந்த பச்சை பிள்ளையும் எவ்வளோ பாடுபடுது பாத்தீல? உன் சந்தோஷத்துக்காக இப்ப அந்த பிள்ளையும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீன வந்து திட்டிட்டு இருக்கிறாங்க. சரி இனிமே பேசுறதுக்கு நேரம் இல்ல. அவன் கேட்குற பணத்த நான் கொண்டு வரேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லவும், உடனே ரோகிணி வந்து மறுபடியும் தினேஷ்க்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடிச்சுட்டு, "நீ கேட்குற பணத்த நான் கொண்டு வரேன். என் பையன ஒண்ணும் பண்ணிறாத. எங்க வரணும்னு மட்டும் சொல்லு" அப்படின்னு சொல்லும்போது, தினேஷ் ஏற்கனவே ஒரு அரை மெண்டல் தானே. அவன் என்ன சொல்றான்னா, "சரி அப்ப நீ பணத்த கொண்டு வா நான் சொல்ற இடத்துக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ சொல்லிர்றான். "இந்த தடவ நீ ஏமாத்தணும்னு மட்டும் நினைக்காத. இந்த தடவ ஏமாத்த மாட்டேன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா, உன் பையன் என் கையிலல இருக்கான். நீ பணத்த குடுத்ததுக்கப்புறம் தான் உன் பையனையே நீ பார்க்க முடியும்" அப்படின்னு சொல்லிர்றாங்க. அதனால சரின்னு சொல்லிட்டு சும்மா எம்ப்டி பேக் எடுத்துட்டு, இப்ப ரோகிணியும், மீனாவும் போறாங்க கிருஷ்ண காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப போகும்போது அவங்க சொல்ற இடத்துக்கு போயிர்றாங்க. இவன் என்ன பண்றான் அப்படின்னா, பணத்த குடுத்துட்டு, பணம் சரியா இருக்கான்னு எண்ணதுக்கு அப்புறம் தான் நான் கிருஷ விடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா ரோகிணி இருந்துட்டு, "இல்ல அப்படிலாம் விட முடியாது. நீ பணத்த வாங்கிட்டு பையன ஏதாவது பண்ணிருவ. என் பையன என்கிட்ட அனுப்பு நான் பணத்த குடுக்குறேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சரி அப்ப நீ இந்த இடத்துல பணத்த வச்சுட்டு போ. உன் பையனையும் நான் அங்கனக்குள்ள அனுப்பி விடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பணத்த வைக்கிறதுக்காக அந்த பேக்க வச்சுர்றாங்க. வச்சதுக்கு அப்புறமா கிருஷ்ணயும் அனுப்பி விடுறான். ஆனா அந்த பேக்ல வந்து பணம் இல்ல. கிருஷ்ண வந்து ரோகிணி கூட்டிட்டு வராங்க. இப்ப பின்னாடியே வந்துட்டு இவன் அடியாட்கள் இருக்கான் இல்லையா? சித்தி கூட சேர்ந்துட்டு, அவிங்க கூட சேர்ந்துட்டு அடிக்கிறதுக்கு விரட்டுறாங்க. ஸோ மீனா வந்து என்ட்ரி ஆயிடுறாங்க. வந்துட்டு ஓரளவுக்கு அங்க சண்டை போட்டு தப்பிச்சிடுறாங்க. அங்க ஃபைட் நடந்துட்டுருக்கும்போது, இங்க முத்து தேடி பார்க்கலான்னு வராங்க. அப்ப வரும்போது தான், "என்னடா இது! இவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்களே! கிறிஷ் வேற கையில வச்சிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு, வேகமா முத்து போய் மத்தவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு இவங்கள காப்பாத்துறாங்க. "என்னாச்சு?" அப்படின்ட்டு கேட்கும்போது, "இல்ல, நாங்க ஒவ்வொரு இடமா தேடி வந்துகிட்டு இருந்தோம். அப்போ கிறிஷ் வந்துட்டு இங்க ஒவ்வொரு ஃபோட்டோவா காட்டிட்டு இருக்கும்போது, ஒவ்வொருத்தவங்களும் சொன்னாங்க, "இந்த பக்கமா தான் இந்த பையன யாரோ கூட்டு போன மாரி இருந்தது" அப்படின்னு சொன்னதுனால நாங்க தேடி வந்தோம். எதிர்ச்சியா எங்க கண்ல பட்டுட்டான் அப்படின்ற மாரி சொல்லி, அந்த இடத்துல இருந்து கிறிஷ வந்து காப்பாத்திட்டு கூட்டிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா, "யார் உன்னைய கடத்துனது?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல, யாரோ ஃபோன் போட்டு, உங்க பையன் வேணும்னா ரூ. 10,00,000 குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அந்த ஃபோன் நம்பர் யாருன்னு சொல்லு, நம்ம அவனை எப்படியாவது போலீஸ்ல பிடிச்சு குடுத்துருவோம்னு" சொல்லி சொல்றாங்க. "ஐயய்யோ! போலீஸ்ல பிடிச்சு குடுத்துட்டா, நம்ம மாட்டிக்கிருவோமே!" அப்படின்னு இந்த ரோகிணி வந்து முழிச்சுட்ருக்குறாங்க. இப்போ "அதெல்லாம் எதுக்குங்க? விடுங்க. பையன் பத்திரமா கெடச்சிட்டான்ல. இனி மறுபடியும் போலீஸ்ல போயிட்டு புதுசா ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கா?" அப்படின்ற மாரி மீனா சமாளிக்கிறாங்க.